ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளோட பார்த்தீங்கன்னா நசீஸ் ஆர்ட் டுடே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வித் மீ சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு போல் ரெடி பண்ணி நான் கேட்டிருந்ததுக்கு வந்துட்டு நீங்கள் பென்சில் டாப்பர் ஐடியா ஒரு ஆள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த ஃபோன் கவர் எல்லாத்துலேயும் இந்த பாக்ஸ் மாதிரி நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பஞ்சுமா இருக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். அது எனக்கு தெரில பேர், அதனால இப்படி தான் சொல்கிறேன். இதில் வந்து 6 கியூப்ஸு ஓகே ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பீஸ் வந்துட்டு ஸ்மாலாகவும் 2 பீஸ் மீடியம் சைஸ்லையும் 2 பீஸ் வந்துட்டு பெரிய சைஸ்லையும் பிக்கு ஸ்மாலு பிக்கு மீடியம் ஸ்மால் இது எல்லாமே எடுத்திருக்கேன். 2 பீஸாக மொத்தமாக 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு இந்த கோபல்ட் ப்ளூ ஹியூ அப்படின்னு ஒரு கலர் இருக்கும். கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதில்ல, அந்த ப்ளூ கலர் தான், டார்க் ப்ளூ அது எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் செஞ்சு ஒரு கிராஃப்ட் தான் ஓகே போடுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வச்சு 6 கலருக்குமே நான் வந்துட்டு 6 பாக்ஸஸ்க்குமே நான் பண்ணிக்கிறேன். முன் சைட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், பின் சைட்லாம் பண்ணவே இல்லை. முன் சைட் வச்சு நல்லா காய வச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் திக்காக இல்லை. ஸோ அடுத்த தடவை நான் வந்துட்டு காய வச்சதுக்கப்புறம் இதாகலைன்னு சொல்லிட்டு நல்லா கோட்டிங் கொடுத்த கடைசியில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணணும், பெருசு சிறுசு அப்படின்னு. இது கட் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பெருசு மீடியம் சிறுசுன்னு ஆர்டர் பண்ணி வச்சிடணும். ரெண்டு தனியாக பிரித்து வைக்கணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி பிரித்து வைக்கணும். 3 பீஸு இதை டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டின முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா கோட்டிங் கொடுத்து அப்புறம் அந்த கார்னர் சைடு எல்லாத்துலேயுமே கோட்டிங் கொடுத்து நல்லா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பென்சிலில் வந்துட்டு எப்படி ஒட்டியிருக்கேன்னா முன் சைடும் பின் சைடுன்னு ஒட்டி நான் நடுவில் டபுள் சைடு 2 சைடும் டபுள் சைட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். இதில் நான் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு அப்புறம் வந்துட்டு கயிறில் போ மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கேன். அந்த கயிறு போ நானாக கட்டியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் கட்டிக்கலாம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா ஒட்டலை. அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் நசீஸ் ஆர்ட்ஸ்லாம் எழுதி பார்த்தேன், பென்சில் எப்படி உங்களுக்கு தெரியும் தெரில, வீடியோலே கரெக்டாக தெரில. இது நான் போன வீக் எடுத்தது, இப்போ தான் என்னால் வந்துட்டு இது பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. 2 ஸ்டெட்மே ஸ்டிக்கர் இருக்குது, நம்ம திருப்பி எழுதிக்கலாம். அந்த இப்படி திருப்பினா அப்படியே அழகாக வரும். அண்ட் ஸ்டிக்கர் ஒட்டலாம், இல்லாட்டி ஏதாவது டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு எழுத முடியலை, அதனால தான் அதில் வந்துட்டு பெயிண்ட் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் எதுவுமே கோட்டிங் கொடுக்கல. ஸ்டிக்கர் ஒட்டியே டெக்கரேஷனை முடிச்சுட்டோம். சூப்பராக இருந்தது. அண்ட் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் தான் நான் வந்துட்டு ஏதோ வீடியோ போட முடியலை. அடுத்த வாரம் வெனஸ்டேலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் ஸ்டார்டிங்காக நெதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு லீவ் டைமில் ஏதோ வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்கள் 10க்கு விளக்கட்டுமே சொல்லுங்கள், நான் வந்து 10க்கு 10 கொடுப்பேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மறக்காமல் நம்ம பார்க்கலாம். ஸோ டாட்டா, பாய் காய்ஸ்.